வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம டே 9 ஆஃப் பெர்வடே சிக்ஸ் ப்ரூடிங் செட்டப். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் ட்ரிங்கரு ஃபீட்ரு எல்லாத்தையும் க்ளீனாக வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி வாஷ் பண்ணும்போது அந்த ட்ரிங்கரில் வலுவலுன்னு இருக்கக்கூடாது. ரொம்ப க்ளீனாக இந்த ஸ்பாஞ்சு சோப்லாம் யூஸ் பண்ணி நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது இன்னையிலேருந்து நம்ம ஆன்டிபயோட்டிக் வாட்டர் கொடுக்கலாம். எந்த ஒரு மருந்து கொடுத்தாலும் 3 நாள் தொடர்ந்து கொடுக்கணும். அப்போ தான் கோழி குஞ்சுகளுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன வாட்டர் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மெரிக்யூன் ஒரு 8 ml-ம் நியோடெக்ஸ் பவுட்ரு நியோடெக்ஸ் ஃபோர்ஜ் அப்படிங்கிற ஒரு பவுட்ரு ஒரு 10 கிராமும் யூஸ் பண்ணுறோம். 8 லிட்டர் தண்ணிங்கிறனால 1 லிட்டருக்கு 1 கிராம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நியோடெக்ஸ் பவுடரும் ப்ளஸ் இந்த மெரிக்யூன் டானிக்கும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நிறைய வரும் கோழி குஞ்சுகளுக்கு. அதை தடுக்கிறதுக்காக தான் இது நம்ம கொடுக்குறோம். அதே போல் கோழி குஞ்சுகள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் இந்த தண்ணியை குடிக்கும்போது. என்னென்ன பாக்டீரியல் டிசீஸ் வரும்னா ஈகோலை, அதே போல் சிஆர்டின்னு சொல்லுவாங்க, குரோனிக் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அதில் ஏதாவது இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் கொடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. தீவன டப்பா தட்டில் வைக்கும்போது டெய்லியும் அந்த தீவனம் கொஞ்சோண்டு இருக்கும். அதை கீழே தட்டி விட்டுறது பெஸ்ட்டு. அந்த தீவனத்தை நம்ம அப்படியே யூஸ் பண்ணும்போது அதிலேருந்து நமக்கு ரத்த கழிச்சல் மாதிரியான நோய்கள்லாம் வந்துடும். அதே போல் நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க, ப்ரூடிங் செட்டப்னால் ஒரு பல்ப் போட்டுக்கலாம், சும்மா ஒரு டப்பாவில் தண்ணியும் கொஞ்சம் தீனியும் வச்சுட்டா போதுமானது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது. என்னென்ன கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்கணுமோ, வெட்னரியில் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கோழி குஞ்சோட லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எதுவும் வராமல் இருக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் ஆன்டிபயோட்டிக் கம்மியாக இருந்தது, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா கோழி குஞ்சுகள் ஒரே சின்ன டிசீஸ் வந்தாலே நம்ம பண்ணையே காலி ஆகிடும். ஸோ வருமுன் காப்பதே சிறந்ததுங்கிற மாதிரி நம்ம கோழி பண்ணையை பொறுத்தளவு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ப்ராப்பராக எல்லா வேக்சினேஷனையும் எல்லா மெடிசனையும் கரெக்டாக கொடுத்துடணும். மேலும் உங்களுக்கு ப்ரூடிங் செட்டப்பில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஸ்ரீராம் பிரைமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.